சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பா ஒரு நாள் நீங்கள் இந்த டிராஃபிக்லேருந்து தொலைஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐலண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். செம வர்த்தாக இருக்கும். ரீசெண்டாக நாங்கள் சென்னையிலேருந்து புலிக்கட் வரைக்கும் குரூப் ரைடாக பைக் ரைட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே நம்ம போன உடனே ஒரு 40 மினிட்ஸ் போட் ட்ராவல் பண்ணி நாங்கள் இந்த ஐலண்ட் போகிற மாதிரி இருந்தது. இந்த ஐலண்ட் பேர் பார்த்தீங்கன்னா இறுக்கம் ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போகும்போதே பார்த்தீங்கன்னா லேக்ல தான் போறோமா இல்ல கடல்ல பாதி தூரம் வந்துட்டோமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் தண்ணி மட்டும் தாங்க தெரியும். ஸோ நம்ம 40 மினிட்ஸ் டிராவல் பண்ணி அந்த ஐலண்டை ரீச் பண்ணோன்னே அந்த ஐலண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். அங்கங்க டென்ட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியிலே வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்க வந்து ஜஸ்ட் விசிட் மட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க இங்க டென்ட் ஸ்டே பண்றதும் இங்க ஃபுட் அரேஞ்ச் பண்றதை பத்தியும் இல்ல இங்க கிளைமேட் செட் ஆகாது, எனக்கு டென்ட் செட் ஆகாது, நான் வெளியில ரூம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரெட் ப்ளூ டூர்ஸ் அப்படின்ற இவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் பாதி தூரம் நிப்பாட்டி அங்கே நம்ம குளிக்கவும் செய்யலாங்க. ஸோ இதுதான் வர்த் அப்படின்னு சொல்லுவேன். இதை பற்றின ஃபுல் வீடியோ என்னுடைய மிஸ்டர் பிளாக் பைக்கர் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க.